நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கியம் தாரும். கேட்கிற மக்கள் கேட்கிறதோடு மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழவும், ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கவும், தேவ சுத்தம் செய்யவும் கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார்கள். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் தம்முடைய மகிமையை காண்பி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தேவ சமூகத்திலே இன்றைக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க யூதா நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின ஒரு புத்தகம் யூதா நிருபம் 21வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்களே கேளுங்கள். யூதா ஒரே ஒரு அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்பதே. அல்லேலூயா. கவனிங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே ஒவ்வொருவரும் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் இதிலே பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு என்று சொல்வது ஒரு வார்த்தையிலே அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரம் அந்த அன்பினுடைய அர்த்தம் ஆகிவிடாது. அன்புக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அதை நாம் தியானிப்பது மிக அவசியம். அன்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது உலக சிநேகம், தேவ சிநேகம், உலக அன்பு, தெய்வீக அன்பு, ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். உலக சிநேகம் என்பது உலக மக்கள் தங்களை அன்பாக நேசிக்கிறவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்து நாம நேசிக்கிறேன் சொல்லலாம். ஆனால் அது அழிந்து போகிற ஒரு அன்பு. இன்னும் சொல்ல போனால் மனித அன்புக்கும் உலக தெய்வீக அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுடைய அன்பு என்பது மாயமானது. இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரியா மாறியும் குறைந்து போகலாம். தேவ அன்பு அப்படிப்பட்டது அல்ல. நம்மை தேடி தேடி வருகிற அன்பு இயேசுவின் அன்பு. தெய்வீக அன்பை பற்றி நாம் தேவ பிள்ளைகளே, அது நிரந்தரமானது, நித்தியமானது. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அன்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் அன்பை கொடுத்து ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பை கொடுத்தார். இப்ப நம்ம என்ன செய்கிறார்? அன்பை எதிர்பார்க்க. மகளே, மகனே, நீ அன்பா இருக்கிறாயா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக நாம் தேவனுக்கு அன்பு செலுத்துவதாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு அன்பு செலுத்தும்படியாய் அவர் முதலாவது தன்னை கொடுத்தார். அவர் தன்னையே கொடுத்தார். உலகத்திலே பொருட்களை கொடுப்பாங்க. ஆகவே தன்னையே கொடுத்து அவர் அன்பு செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டவர்களுக்காக கொடுத்தார் என்று கேட்டால், நீதிமான்களுக்காக அல்ல. முழு உலகமும் பாவத்திலே வாழ்ந்த பொழுது முழு உலகத்துடைய மக்களுக்கும் பாவத்திற்காக பாவிகள் மீட்கப்படும்படியாய் ஒரு பாவியான மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அதே ரத்தத்தில் அவர் கழுவியும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு, ஆண்டவருடைய அன்பு. ஆனால் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, அவர் தன்னையே கொடுத்து அன்பு செலுத்தினார் என்பதை யோவான் 3:14 நமக்கு எல்லாருக்கும் அறிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொன்னா இதுக்கு மேல ஒன்று கொடுக்கிறது ஒன்று இல்லை. அவர் தன்னையே கொடுத்துட்டார், ஜீவனையே கொடுத்துட்டார், ரத்தமே சிந்திட்டார். இதுக்கு மேல பெரிய ஒரு விஷயம் என்பது அவரிடத்தில் இல்லவே இல்லை. பொண்ணு வெளியும் அதுக்கு கீழே தான், அதுக்கு மேல அது வைக்க முடியாது. ஆனதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மீட்பை ஆண்டவர் நமக்கு தந்தார். அப்ப ஆண்டவர் முதலாவது அவர் தன்னை கொடுத்தார். அன்பளிப்பாக கொடுத்த பொழுது, நீங்க என்ன தருகிறேன், நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை தன்னையே கொடுத்தார். அப்ப நாம் என்ன செஞ்சோம்? சிலுவையில் அறைந்தோம், கன்னத்தில் அறைந்தோம், காரி துப்பினோம். இது நம்முடைய பாவம் தான் அப்படி செய்வது. நாம ஒரு வேளை சொல்லலாம், யூதேய தேசத்துல தானே அவர் இருந்தார், யூதர்கள் தானே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ரோம அரசர்கள் தானே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியானால் நாம் இந்தியாவில் வாழ்கிறோம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவருடைய பாவத்துக்கு நமக்கு, அவருடைய மரணத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். எல்லாருடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்ப சொல்லணும், என்னுடைய
என்னுடைய பாவமே இயேசுவை கன்னத்தில் அறைந்தது, என்னுடைய பாவமே இயேசுவை சிலுவையில் அறைந்தது, என்னுடைய பாவமே இயேசுவின் முகத்திலே காரி துப்பினது, என்னுடைய பாவமே இயேசுவை அவமானப்படுத்தினது என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆனால் அவர் தன்னையே கொடுத்தார் சொன்னால், இந்த உலகத்தில் மனித சமுதாயத்துக்குள்ள வந்து அவர் பிறந்து வாய்த்திருவாத ஆட்டுக்குட்டியை போல இதை உங்களுக்காக நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் தான் நல்ல பரிகாரம், என் மூலமா ரட்சிக்கப்படலாம், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிச்சிட்டார். ஆனால் அடிக்கிறவனுக்கு முன்பாக கன்னத்தை கொடுத்தாரே ஒழிய திருப்பி என்ன செய்யலைங்க, அடிக்கவில்லை. அதான் இயேசுடைய அன்பு. அவருடைய அன்புக்கு மனித அன்புக்கு வித்தியாசம் என்ன செய்யறது இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் தன்னையே கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த அன்பு கூர்ந்த பொழுது முதலாவது அவர் அன்பு செலுத்தினார், இரண்டாவது நாம் அவரை என்ன செய்கிறோம், அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கொடுத்துட்டு தான் கேட்கிறார். அவர் அன்பு கொடுக்காம நீ என்னது அன்பா இருக்க வேண்டும் என்று என்ன செய்யல, எதிர்பார்க்கல, கொடுத்துட்டு கேட்கிறார். அப்போ அது மாத்திரமல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன செய்யல, என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் யாரும் நமக்கு ஒரு காலத்துல தெரியாது. நம்ம இந்திய தேசத்துல நம்ம எல்லாரும் பாரம்பரியமாக வந்த விக்கிரக வழிபாட்டை செய்து கொண்டிருந்தோம். அப்படியானால் நாம் தேவனை அறியாத மக்களாய் ஒரு காலத்தில் இந்திய தேசம் முழுவதுமே பாரம்பரிய விக்கிரக வழிபாடு இருந்து கொண்டிருந்தார். தேவனை அறியவில்லை, தேவனுக்கு நமக்கு சொந்தமானவராக இல்லாமல் இருந்தார், படைப்புகளை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், அன்பு செலுத்த என்ன செய்தார், தேடி வந்தார், ஜீவன் தந்தார், அவர் நமக்காக ரத்தமே சிந்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனாலதான் ரத்தத்தை சிந்தினது மாத்திரம் அல்லாமல் பாருங்க, அவரே அவருடைய ரத்தத்தில் கழுவினார். இந்த ரத்தத்தை பிடிச்சு ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்து அது அந்த பாவியுடைய அந்த பாவத்தை கழுவின்னு சொல்லி அவர் பிடிச்சு கொடுக்காம அந்த ரத்தத்தில் அவரே ஜீவனை தந்து, தன்னையே தந்து, ஜீவனை தந்து, ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்திலே அவரே என்ன செஞ்சாங்க, கழுவிருக்கிறார். வேற யாரையும் கழுவுறதுக்கு விடல, சுத்திகரித்து இருக்கிறார். பாவங்களாக நம்ம என்ன செய்திருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 நம்ம பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவினார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இயேசுவே என்ன செய்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். இப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினார் என்று இதெல்லாம் செய்து அவர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார், அன்பு செலுத்தினார். என்ன சொல்ல போனால் அவருடைய அன்பினால் மீட்கப்பட்டோம் என்றும் சொல்லுகிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் தமது அன்பின் நிமித்தம் மீட்டுக் கொண்டார் என்றும் அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பின் நிமித்தம் என்ன செய்திருக்கிறார், மீட்டுக் கொண்டார். சொல்லுங்க, நான் நல்லவனாய் இருப்பதனால் மீட்டுக் கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராக நான் நீதிமானாய் இருந்தேன், நல்ல படிப்பாளியா இருந்தேன், பணக்காரனாய் இருந்தேன், அல்லது நான் பெரிய உயர்ந்த ஜாதியிலே பிறந்தேன், அதனாலதான் கர்த்தர் ரட்சித்தார் என்று யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த தகுதியும் அற்ற நம்மை ஆண்டவர் ரட்சித்தார், அவருடைய அன்பின் நிமித்தமாய் ரட்சித்தார். அல்ல சொல்லலாம், நான் அதிகமாய் காணிக்கை கொடுப்பதனால அல்ல, நான் அதிகமாய் பணம் கொடுப்பதனால அல்ல, நான் பெரிய ஜாதியில பிறந்தேன் என்பதற்காக அல்ல, தேவனுடைய நான் பெரிய படிப்பாளி என்பதற்காக அல்ல. ஆண்டவர் எதற்காக ரட்சித்தார்? முழுமையான பாவியா இருக்கும் பொழுது ரட்சித்தார், ஜீவனை தந்தார். நல்லவன் ஒருவனுக்கு உயிர் கொடுப்பது என்பது சாதாரண காரியம், ஒரு கெட்டவன் ஒருவனுக்கு உயிர் கொடுப்பது என்பது மிகப்பெரிய தியாகம். அது அல்லையா? நாம் எல்லாரும் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். அதனால் பிதாவாகிய தேவன் நம்மை வைத்த அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படியாக ஆண்டவர் அவருடைய அன்பின் நிமித்தமாய் நம்மை மீட்டுக் கொண்டார், அவருக்கு சொந்தமாக மாற்றிக் கொண்டார். இப்படி ஆண்டவர் முதலாவது என்ன செய்தாருங்க, அன்பு வைத்தார். இப்போ ஆண்டவரிடத்துல நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுங்க, அன்பு செலுத்த வேண்டும். அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொன்னா முடிஞ்சிருமா? இல்ல இல்ல. அன்பு செலுத்துவது சொன்னால் 4 விதமான நிலவரம் இருக்கிறது, 4 விதமான காரியம் இருக்கிறது. அந்த 4 நிலவரத்தில் அன்பு செலுத்தினால் மாத்திரமே இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு ஒரு பூரணமாய் சொல்ல முடியும். வேதத்தில் பார்க்கும்போது நமக்கு அறிந்த வசனம் தான். அதில் தனித்தனியாக நாம் அதிகமாய் தியானிக்காததுனால அதை பற்றிய சாராம்சம் நமக்கு தெரியவில்லை. வேதத்திலே மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 12:30 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் சரியான அன்பு. சும்மா இயேசுவே உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன் சொல்வதனால் அது அங்கீகரிக்கப்படுவது இல்லை. அன்பு என்று சொன்னால் 4 விதமான சிறப்பம்சங்கள் இருக்கிறது, 4 விதமான நிலவரங்களை எல்லாம் அன்பு செலுத்த வேண்டும். சும்மா அன்பா இருக்கிறேன்னு சொல்வதனால என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்கப்பட முடியாது. பாருங்க, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு செலுத்த வேண்டும். இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
இந்த பிரசங்கத்தை தெளிவா கேளுங்க. எந்த விதத்துல தேவனுக்கு அன்பு குறைந்திருக்கிறது என்பதை இதுல நம்மை நாமே நிதானிக்க முடியும். நம்மை நாமே என்ன செய்ய முடியுங்க? அறிந்து உணர முடியும். ஆகவே நான் எதில குறைவா இருக்கிறேன்? அதனாலதான் ஆண்டவர் சொல்லப்படுது, 7 திருச்சபையில் சொல்லப்படுது, ஒரு சபையில நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த தேவ அன்பு அது குறைவாக மாறிவிடும். அப்படி குறைவாய் மாறக்கூடாது. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இந்த 4 காரியத்திலும் முழுமையான என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். அப்ப முதலாவது முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும் பொழுது முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது சொல்வது இருதயத்தில் ஒரு தூய்மையான அன்பை காண்பிக்க வேண்டும். அதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இருதயத்தில் பாவத்துக்கும் இடம் கொடுத்து பரிசுத்தத்துக்கும் இடம் கொடுத்து வாழ முடியுமா? அப்படி செய்கிறவர்களை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டார். பாவத்துக்கும் இடம் கொடுத்து பரிசுத்தத்துக்கும் இடம் கொடுத்தால் முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் அன்பு கூறுகிறேன் என்ன சொல்லியாருங்க? சொல்ல முடியாது. அப்போ சுத்த இருதயத்தோடு இருந்தால்தான், பரிசுத்தத்தோடு இருந்தால்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், அன்பு கூற முடியும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கர் 3:5 நானே வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க, உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்துவாராக அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. இப்ப தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறாரா எல்லாரையும்? சிலர் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக ஞானஸ்தானம் பெற்று சில சடங்குகளை செய்கிறார்கள், சம்பிரதாயங்களை செய்கிறார்கள், விக்கிரக வழிபாட்டுக்கு போகிறார்கள். சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டவங்க அப்படி கேட்கிறாங்க. நம்ம நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டியா இருந்தாங்க, இப்ப நான் மகனா இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், ஒரு மொட்டையை மட்டும் அடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப மொட்டையை ஈரும் வேணுங்கிறத மொட்டை அடிச்சுக்கிறேன் வேணாம்னு சொல்லுங்க. ஈரும் வேணுமா இருக்குது, ரொம்ப அழுக்கா இருக்குது, நம்ம சடை விட்டுருச்சு அப்படின்னு என்ன செய்யலாம், மொட்டை அடிக்கலாம். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சடை போட்டுச்சுன்னா சாமி இறங்குச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அது பாருங்க எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை என்று சொல்லி. சடை எதுக்காக போடுது? பெண்களுக்கு சிலருக்கு சடை போடுது, ஆண்களுக்கு சில சடை போடுது. சடை போடுற அளவுக்கு எதுக்கு முடி நீளமா வளர்க்கிற மனுஷன்? முதல்ல யோசித்து பாருங்க. ஆண்கள் முடிய நீளமா என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது, வசனமே இருக்கிறது. பெண்களுக்கு தான் நீளமான முடி வளர்க்க வேண்டும், ஆண்களுக்கு முடிய நீளமா வளர்க்கக்கூடாது. இப்ப ஆண்கள் என்ன செய்வாங்க, நீளமா வளர்த்திக்குவாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் குளிப்பாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம். ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தலைமுடிக்க அப்படின்னு ஒரு பாட்டே ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை தலைமுடிக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் தலை குளிக்கணும், மத்த நாள் குளிக்க கூடாது. அப்ப மத்த நாள் எல்லாம் எண்ணெயை பூசி பூசி பிசு பிசுன்னு ஆகி அப்புறம் வாகனங்களில் போய் தூசி அடிச்சு அங்க இங்க பலவிதமான அழுக்கெல்லாம் பட்டு அந்த முடியெல்லாம் ஒன்னோட ஒண்ணா ஒட்டி ரொம்ப சிக்கு விழுந்திருப்பாங்க. சிக்கு விழுந்தது பிரிக்க முடியாது, பச மாதிரி ஒட்டிக்கும். ஏன்னா வாரத்துக்கு உண்டாய் பிடிக்கிறதா அது எப்படி இருக்கு? 2 வாரம் 3 வாரம் அப்படியே விட அது அப்படியே சடையான செய்யுங்க, மாறி விடுகிறது. இது அழுக்கும் தூசியும் அது படுவதனால் எண்ண பசையும் சேர்ந்து அப்படிதான் சடப்படுத ஒழிய சாமி இறங்குறதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி என்ன செய்யறாங்க, சாமி இறங்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் பெரிய பெரிய சடைகளாக விட்டுட்டு அதை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சரிச்சு கொண்டு போய் சாமிக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. கையை வட்டி கொடுக்க மாட்டாங்க, காலை வட்டி கொடுக்க மாட்டாங்க. எதை கொடுப்பாங்க? ஆமா, நாரி போன பேருந்து பிடிச்ச அழுக்கு பிடிச்ச அந்த நாரி போன அந்த இதைய சாமி கொடுக்குறாங்க. சாமிக்கு நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கிறோம்? புனிதமானதை கொடுக்க வேண்டும், பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டும். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும், நல்லதை கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஆட்டுக்கடா கூட எப்படி இருக்கணுங்க, அது கண் குருடா இருக்கக்கூடாது, கால் முடியா இருக்கக்கூடாது, அது ஏதாவது காயமேற்பட்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும், அருவருப்பா இருந்தாலும், மோசமா இருந்தாலும் அதை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள், பலி செலுத்த. சிறந்ததை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு மோசமானதை தெய்வத்துக்கு சொல்றது இறை வழிபாட்டுடைய தன்மைகள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, புரியவில்லை. ஆகவே தேவ சமூகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்புக்கு நேராக நடத்த வேண்டும். சர்ச்சுக்கும் வந்துட்டு ஒரு வைபவ நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது சடங்காச்சாரங்கள் செய்த, சம்பிரதாயத்தை செய்து இந்த சாங்கியம் பண்ணுங்கன்னு சொன்ன பண்ணும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொண்டு நாம் முழு இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அன்பு கூறுவோம் என்று சொல்லி என்ன செய்ய எடுத்துக்கொள்ள முடியாது. முழுசா நம்புறேன், முழுசா விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். இந்த சம்பிரதாயத்தினால சடங்குனால எந்த பரிகாரம் வரப்போறது? ஒரு லட்சம் ஒரு மனுஷனுக்கு பரிகாரம் என்று சொன்னால் அப்ப ஏசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. யோசித்து பாருங்க, 7 லட்சம் ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு பரிகாரமாக மாறுவது இல்லை.
அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல்தான் விசுவாசம். எலுமிச்சை பழத்து மேல நமக்கு என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லை. வரமிளகாயும் உப்பும் நிறைய இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு துணியில் கட்டி கொண்டு போய் தலை சுத்தி உச்சத்தில எல்லாம் வீசிட்டு வராங்க, நிறைய பாட்டியெல்லாம் செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் பரிகாரம் நினைச்சா ரெண்டு விசுவாசம் தான் அர்த்தம். அதையும் நம்புற, இயேசுநாதரை நம்புற. அப்படி ஒரு விசுவாசத்துக்கு கர்த்தர் என்ன செய்யுங்க, அழைக்கவே இல்லை. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன். இதுக்காக தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால நான் பரிசுத்தவானா இருந்து அசுத்தங்களுக்கு போகாமல், விக்கிரகாராதனைக்கு போகாமல், எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கு போகாமல் நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லதான் நடக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறவர்களை ஆண்டவர் பரிசுத்தவானாக பார்க்கிறார். அந்த பரிசுத்தவான்களுடைய அன்பை முழு அன்பாக என்ன செய்ய, முழு இதயத்தோடு இருக்கிற அன்பை என்ன செய்யறாங்க, ஆண்டவர் அனுபவிக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 31 சங்கீதம் 23 வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவர்களை என்ன செய்ய, அன்பு கூறுங்கள். அப்ப அன்பா இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களா என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இருதயத்துல வேறொரு காரியத்துக்கும் இடம், ஆண்டவருக்கும் இடம் அப்படி கொடுக்க மாட்டார்கள். ஒரு மனைவி இடத்துல கேட்கும் பொழுது கணவர் கேட்கிறார், நீ என்ன முழுசா நேசிக்கிறியா அப்படின்னு கணவர் மனைவி கிட்ட கேட்டா, உங்களை கொஞ்சம் நேசிக்கிற, இன்னொருத்தர் கொஞ்சம் நேசிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்வாங்க? எவ்வளவு ஆபத்தான காரியங்களாக மாறும் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய அசுத்தமான காரியங்களாக இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவை நேசித்தால் இயேசுவை மாத்திரமே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கக்கூட சடங்காச்சாரங்கள், விக்கிரக வழிபாடு, சாராய் குடிக்கு போறது, சினிமா காட்சிகளை, மோசமான திரைப்படங்களை, காரியங்களை பார்ப்பது, இந்த பாவ செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அது இடம் இல்லை என்பதையே காண்பிக்கிறது. முழு இதயத்தோடு நீ ஆண்டவரை அன்பு கூறவில்லை என்பதை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்தால் பாவத்துக்கு அது இடமே இல்லை. நல்லே சொல்வார்களா? ஆகவே தன்னுடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு அன்பு கூறுவார்கள். ஆண்டவருக்கு அன்பு கூறுகிறவர்கள் பரிசுத்தவான்களா இருந்தால் அது முழு இதயத்தோடு கூறுகிற அன்பாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 97 வசனத்துல, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாவத்தை வெறுத்து விட வேண்டும், அருவருப்பாய் பார்க்க வேண்டும். பாவத்தை அருவருக்கான பொருளாக பார்க்க வேண்டும். அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் தீமையை, பாவத்தை அருவருப்பாய் நினைக்க வேண்டும். ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு நரகல் இருக்கிறது, அங்கே பப்ளிக் டாய்லெட் போயிருக்கிறாங்க, நரகல் இருக்கிறது. நம்ம கண்ணில் பார்த்துட்டு நரகலை மிதிப்போமா? மிதிக்க மாட்டோம், அது ஒதுங்கி போவோம். அதை அருவருப்பாக பார்க்கிறோம். நம்ம பின்னால யாராவது வந்தா கொஞ்சம் தள்ளி வாங்க பிரதர், அசிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாவம் அது போல செய்யப்பட வேண்டும். அருவருப்பாய், அது தூரமாய் நம்மிடத்தில் சேராதபடிக்கு அது ஒதுக்கி விட வேண்டும், வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். சொல்லுங்க, சடங்காச்சாரங்களோ, சம்பிரதாயங்களோ, விக்கிரக வழிபாடோ, சினிமா காட்சிகளோ, மற்ற விதமான சாராயம் குடிக்கிற பழக்கமோ, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, அதை வெறுத்து விட வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமை என்ன செய்ய, வெறுத்து விடுங்கள். அப்படி வெறுத்து விடும் பொழுது அந்த இருதயம் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு அன்பு கூறுவதற்கு சமம். அந்த இருதயம் செம்மையான இருதயம் என்று சொல்லப்படுகிறது. தாறுமாற போகிறது இல்லை இல்லையா? அந்த இருதயம் செம்மை. அடுத்த வசனம் பாருங்க, 97 சங்கீதம் 11 வசனத்துல, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப செம்மையான இருதயமா இருக்க வேண்டும். சொல்லுங்க, தாறுமாறாய் போகக்கூடாது, நம்ம இருதயத்துல கோணலான வழிகளுக்கு போகக்கூடாது. செம்மையான இருதயம், அதன் முழு இருதயம், முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துகிற காரியங்கள். அப்போ இப்படி வேலைகள் செய்ய வேண்டும். தாவீதை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது, தாவீது சில நேரத்தில் பல தவறுகள் செய்கிறான். ஆனால் சொன்னா அவன் என்ன செய்யறான், இது தவறு என்பதை ஒத்துக்கொள்கிறான். அவங்க தான் செம்மையான வழிகளில் நடக்க முடியும். நான் செஞ்சதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டான். சில தவறுகளை செய்கிறான். அப்படி தவறுகளை செய்த போதிலும் அங்க தீர்க்கதரிசிகள் வந்து தாவீது ராஜாவை உணர்த்தும் பொழுது அவன் உணர்வடைகிறான், மனம் திரும்புகிறான், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அதுக்காக அவன் வெட்கப்படுவதும் இல்லை, குச்சப்படுவதும் இல்லை. அதனால்தான் தாவீதை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22 வசனத்துல, அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே அப்படிங்கிறார். இதான் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு அன்பு கூறுவது. சரிங்களா? தப்புனா தப்புதான், ரைட்டுனா ரைட்டு தான். அவன் பேசுவான், கரெக்டா பேசுவான். நீ தப்பு செஞ்சியா தாவீது? ஆமா நான் தப்பு செஞ்சேன், அவ்வளவுதான். நீ தப்பு செஞ்சா செஞ்ச, இல்லைன்னா இல்ல. இது உண்மையான ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. முழு இருதயத்தோடும் ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்தால் இப்படிதான் செய்வாங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையில உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, தாவீது ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் என்ன செய்வான்,
செய்வான் என்று பார்க்கிறோம். அப்போ முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவர்கள் சொல்லுங்க, தேவனுக்கு சித்தமானவர்களை மாத்திரம்தான் செய்வார்கள். நல்ல சொல்வார்களா? அதான் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் சொல்லி தாவீதை கர்த்தர் செய்தார் சொன்னார். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன், இல்ல சடங்கு பார்க்கிறேன் கர்த்தரையும் ஆராதிக்கிறேன் சொல்லுகிறீர்களா? உலகத்துல எல்லா விதமான விக்கிரக கோயிலுக்கும் போகிறேன், இங்கேயும் வருகிறேன் சொல்லுகிறீர்களா? அப்படியா? நான் ஆண்டவரிடத்தில் இன்னும் சரியான அன்பு செலுத்தவில்லை என்பதை குறிக்கிறார். ஆகவே மாறுபாடான இருதயம், அந்த மாதிரி இருதயம் நடிச்சுட்டாங்க இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 11:20 மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். எது அருவருப்பா நம்ம பார்க்கிறோம்? நரகத்தை அருவருப்பா பார்க்கிறோம். அப்போ மாறுபாடு இருதயம் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மள எப்படி பார்க்கிறாரு? அருவருப்பா பார்க்கிறார். நம்ம அந்த மனுஷனை ஒரு நரகலை போல பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் முழு இருதயத்தோடு ஆனதை தொழுது கொள்ளாத இருதயம் மாறுபாடான இருதயம். அந்த மாறுபாடான இருதயோட மனுஷன் எப்படிதான் பார்க்கிறார் ஆண்டவர்? அருவருப்பா பார்க்கிறார். அருவருப்பு என்பது அசுத்தமான ஒரு பொருள், துர்நாற்றமுள்ள ஒரு காரியம். அதை கண்டு நம்ம எப்படி விலகி போகிறோமோ அது போல கர்த்தர் நம்மை கண்டு விலகி போகிறார். நம் ஜெபங்கள் கேட்கப்படுவது ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால முழு இருதயத்தோடு ஆராதிக்கவில்லை என்றால், அன்பு கூறவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இரண்டாவது, முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவது முழு ஆத்துமா. ஆத்துமா என்பது உள்ளான ஒரு மனிதன், உள்ளான ஒரு மனிதன். நம்ம வெளியில பார்க்கிறது ஒரு கூடாரம் தான். இது மாம்சமாகிய கூடாரம். ஆவி ஆத்மா நிரந்தர சொந்தம் அல்ல. இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா என்ன இல்லைங்க, உள்ளான மனுஷன் ஆவி இருக்கு பாருங்க, ஆவி ஆத்மா இது நிரந்தரம் இல்லவே இல்லை. நான் உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்மளுக்கு இருந்து ஆத்மா பிரிஞ்சு போயிடும், அப்படி செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இந்த ஆத்மா உள்ளான ஒரு மனிதன். இந்த ஆத்மாவுக்குள்ளதான் வருத்தங்கள், சஞ்சலங்கள், வியாகுலங்கள் இதெல்லாம் என்ன செய்யறதுங்க இருக்கிறது ஆத்மாவில். ஆத்மா வியாகுலம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா வருத்தங்கள். யோபு 19:2 யோபு சொல்லுகிறார், எவ்வளவு நேரம் என்னுடைய ஆத்மாவை நீங்கள் வருத்தப்படுத்துவீர்கள் என்று யோபு சொல்லுகிறார். அப்ப ஆத்மாவில் வருத்தம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, வியாகுலங்கள் இருக்கிறது. சங்கீதம் 31:7 பார்த்தால் ஆமென், அதுல வியாகுலங்கள் இருக்கிறது. அப்ப ஆத்மாவில் வருத்தங்கள், சஞ்சலங்கள், வியாகுலங்கள் இதெல்லாம் ஆத்மாவை தொற்றிக் கொள்கிறது. அதான் தாவீது சொல்றது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்கு தீங்குகிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவர் என்ன செய்வார், உன்னுடைய வேண்டுதலை கேட்பார் என்றெல்லாம் சங்கீதங்கள் என்ன பார்க்கிறோம். அப்போ ஆத்மாவிலே வியாகுலங்கள் வரும் பொழுது, கலக்கங்கள் வரும் பொழுது, அங்க புலம்பல்கள் வரும் பொழுது, அந்த ஆத்மாவில வருத்தங்கள், சஞ்சலங்கள் வரும் பொழுது அது ஸ்டாப் பண்ணி வைக்க கூடாது. அப்பவே தூக்கி என்ன செய்யுங்க, பேசுங்கள். கிறிஸ்தவர்கள் ஆத்மா வியாகுலங்கள், ஆத்மா சஞ்சலம், இந்த வருத்தமான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் அது பெருசுப்படுத்தாமல், அது தக்க வைக்காமல், அது உடனே என்ன செய்யுங்க, வாமிட் பண்ண மாதிரி தூக்கி வீச வேண்டும். வாமிட் பண்ண சில பொருள் ஒவ்வாது, வயிற்றுக்கு என்ன செய்யறதுங்க, ஜீரணத்துக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால என்ன செய்யறோம், வாமிட் பண்ணுது. விஷம் குடிச்சிட்டு வராங்க, பக்கத்துல ஆஸ்பத்திரிக்கு போறோம், அந்த ஆஸ்பத்திரியில் போன என்ன செய்யறாங்க, விஷம் குடிச்சிட்டு போன மனுஷனை உடனே டியூப் போட்டு அந்த விஷ தண்ணி வெளியே வாந்தி பண்ண வைக்கிறாங்க. காரணம் என்ன, அது பிளட்ல போய் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, அந்த நச்சுத்தன்மை ரத்தத்துல கலக்கக்கூடாது. அது போல பாவம் வாந்தி பண்ணிவிடும். பாவத்தை என்ன செய்யுங்க, ஆமா, சஞ்சலங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது, வியாகுலங்கள் வரும் பொழுது நம்மை நாமே வசனத்தை கொண்டு தேற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டால், என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய். இப்ப யாரும் சொல்லல தாவீதுக்கு, தாவீதுவே தனக்குள்ள என்ன சொல்லுகிறார், சொல்லிக் கொடுக்கிறார், தனக்கு தானாகவே ஆறுதல்படுத்திக் கொடுக்கிறார். எப்படி, தேவனுடைய பிரமாணங்களின்படி, தேவனுடைய வார்த்தைகளின்படி தன்னை என்ன செய்கிறார், ஆட்சி சேர்க்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய அந்த வசனத்தை சொல்லப்படுது. ரோமர் 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். வசனங்களின் மேல் பிரியமா இருக்கிறவர்கள் வசனம் கிடைச்ச உடனே அந்த வசனத்தின் மூலமா தங்களை என்ன செய்வாங்க, சேர்த்துக் கொள்வார்கள். வசனத்தை மறந்துட்டு சுய இஷ்டப்படி செய்கிறவர்கள் இந்த ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆத்மாவிலே சஞ்சலங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், ஆத்மாவிலே வியாகுலங்கள் வரலாம். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணி வைக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன செய்யுங்க, சந்தோஷமா. நம்ம பிரச்சனையை பெருசு பண்ணவே கூடாது. அது பெருசு சிலர் நினைப்பாங்க, என்ன ஆண்டவரே அவங்க எல்லாம் அவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்க, எங்களை மாத்திரம் வச்சிருக்கீங்க, நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தை நம்முடைய ஆத்மாவை சேர்ந்து வருத்தப்படுத்த கூடாது. தேவனை கோபப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க, அப்படி செய்யவே கூடாது. ஆண்டவர் சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை வச்சு ஆற்றி தேற்றி பலப்படுத்திக் கொண்டு நம்முடைய வார்த்தையெல்லாம் கர்த்தர் மேல் வச்சுட்டு நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். அல்லையா? அதை பார்த்தாலே பிசாசுகள்
எப்படி இருக்க? எரிச்சலா இருக்கும். பிசாசுக்கு நமக்கு வெறுப்பா, பிசாசு நம்ம மேல வெறுப்பா இருக்கும், அதனால வரமாட்டேன் பக்கத்துல. அதனால தேவ பிள்ளைகளே, ஆத்துமா என்பது உள்ளான ஒரு மனிதன். உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நமக்கு. அல்லேலூயா சொல்வார்களா? அப்போ ஆத்துமாவில இருக்கிற சஞ்சலங்களை மாற்றுகிறார். அதனாலதான் பாருங்க, சங்கீதம் 23:3 என்ன சொல்கிறது? அவரின் ஆத்துமாவை தேற்றி. எப்ப தேற்றுகிறார்? சஞ்சலங்கள் வரும் பொழுது, வியாகுலங்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அப்ப ஆத்துமாவை தேற்றி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே, நீதியின் பாதையில் சொல்வது ஆண்டவர் வருத்தப்படுத்தாம நாம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் ஜெபத்தினால் தெரிவிச்சுட்டு நிம்மதியாக முன்னேறி செல்வது. இதுதான் ஆத்துமா. முழு ஆத்துமாவோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. சொல்வார்களா? அடுத்ததாக முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சரியா செய்யணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன செய்யுங்க. உண்மையாகவே இயேசுநாதர்கிட்ட ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. அந்த நேசம் எப்படிப்பட்டது என்று செய்ய கொஞ்சம் உணர்ந்து நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அடுத்ததாக மனதிலே அன்பு. இப்ப மனது என்பது மனசு அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். மனசாட்சி, மனத்தாழ்மை, மனஸ்தாபம், மனதுருகுதல், மனப்பூர்வம், இதெல்லாம் மைண்ட், மனமகிழ்ச்சி, இதெல்லாம் மனதை குறித்ததான விஷயங்களே அதிகமாக அதை என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க, மனதிலே அன்பு, முழு மனதோடு அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, மனசாட்சி இருந்தால் உள்ளதை உள்ளதை இல்லாத என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதிலும் அப்படிதான் அந்த விஷயங்கள் வருவதை பார்க்கிறோம். அப்ப மனசாட்சி படி பேசுவானே, மனசாட்சி படி பேசுகிறீங்க, நீங்க அன்னைக்கு அப்படி பேசுறீங்க, இப்ப இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம்? மனசாட்சி குத்தப்பட்டு பேசுவார்கள், மனசாட்சியினால் தூண்டப்பட்டு பேசுவார்கள். நமக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி, அதனாலதான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவனே நீதிமான் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தியம் பண்ணியாச்சு, கொடுக்கிறோன்னா கொடுத்துறோம், இல்லைன்னா இல்லதான், கொடுக்கிறோன்னா கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆக தேவ பிள்ளைகளே நல்லா யோசிக்கணும். நம்முடைய மனதுல மனசாட்சியோடு கூட அரசி வேணுங்க. மனசாட்சிப்படி ஜெபிக்கிறோமா, மனசாட்சிப்படி ஆராதிக்கிறோமா, மனசாட்சிப்படி செயல்படுகிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டுங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியம். ஆகவே மனசாட்சியின்படி நாம் வாழ வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டுங்க? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இருந்தால் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அதுதான் கவலைப்படவே மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு கேவலமாக பேசினார்கள், எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? யாரையும் திரும்பி தாக்கவில்லை, பேசவில்லை. அவர் வாய் திறவாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தன்னை அடிக்கிறவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார் என்றுதான் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ மனத்தாழ்மை மிக மிக அவசியம். அந்த மனத்தாழ்மை, மன உறுதி இருந்தால் தாழ்மை வந்துடும். மனசாட்சி, அதாவது மனதில் நல்ல உறுதி, ஆண்டவரை சரியாக பின்பற்ற வேண்டும், என்ன பாடுகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் உறுதியாக பின்பற்றுவதற்கு அர்ப்பணிச்சால் மனத்தாழ்மை ஆட்டோமேட்டிக் அரசிங்க. ரூத்து வாழ்க்கையில பார்க்கிறோம். ரூத்து எப்படி பண்ணணும்னு கேட்டா, ரூத்து 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ரூத்து தன்னோடு வர மன உறுதியா இருக்கிறதை கண்டாள். இப்போ நகோமி சொல்றோம், நகோமி சொல்றா, பிள்ளைகளை நீங்க உங்க தேசத்துக்கு போங்க, இப்ப மருமகளை என் கூட வர வேண்டாம், கணவன்மார்கள் மறிச்சு போயிட்டாங்க, இல்ல மாமியாரே நான் உங்களோட வருவேன், நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய சனம் என்னுடைய சனம், நீ ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன் என்று சொல்லி ரூத் சொல்கிறார் மாமியார் இடத்துல. அப்போ அது மன உறுதி என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு இப்படிதான் பின்பற்ற வேண்டும், மன உறுதியோடு. இயேசு எப்படி பின்பற்ற வேண்டுங்க? இது நகோமிக்கு சொன்ன வார்த்தை அல்ல, இது மெய்யான தெய்வத்தை, நகோமியின் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு சாட்சி. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை தான் இங்க ரூத் சொல்லுகிறார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ ஆராதிக்கிற தெய்வம் நான் என்ன செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு உறுதி இருந்தது பாருங்க. நகோமியை, ஒண்ணுமே இல்லாத ஒரு பெண்ணை ஏன் பின்பற்றினார்? அந்த நகோமிக்கு, மாமியாருக்கு எந்த விதமான ஆசை இல்லை, அவங்க சொந்த வயலெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது, கணவன்மார்களும் மறித்து போனார்கள், அந்த மாமியார் மூலமா எந்த நன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில அவள் ஏன் பின்பற்றினான்னு கேட்டால், நகோமி கிட்ட ஒன்னில்லாட்டி பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் மெய்யான தெய்வம் இருக்கிறார். நகோமி ஆராதிக்கிற தேவன் யாரு? இந்த அம்மா பின்னாலேயே போனா, நகோமி பின்னாலேயே போனா அந்த மெய்யான தேவனுடைய ஆலயத்தை சிலவங்க பார்க்கலாம், அங்க போய் என்ன செய்யலாம், கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கலாம், ஆசரிக்கப்படாது என்று சொல்லி அந்த வைராகியத்தோடு கூட என்ன செய்கிறார், அந்த மன உறுதி இருந்தது. மன உறுதி இருந்தால் மன தாழ்மை தானாக என்ன செய்யுங்க வாங்க. மன உறுதி இருந்தால், இயேசுவை பின்பற்றுவதற்கு மன உறுதி வேணும். அப்ப இவர் தாழ்மையாய் போனார். அதனாலதான் அங்க அறுவடை காலமா இருந்தபடியாலே இவர்கள் ஆதாரத்திற்காக நகோமி போய் கதிர் பொறுக்கவில்லை, ரூத் போய் என்ன செய்தார், கதிர் பொறுக்கினார் மனத்தாழ்மையோடு. அது கதிர் பொறுக்குகிற வேலை என்பது அவமானத்துக்குரிய செயல்.
அது புறஜாதிகளில அந்நியர்கள், இன்னும் சொல்லப்படால் பிச்சைக்காரர்கள், ஆதரவற்றவர்கள், ஏழைகள், அப்படிப்பட்ட திக்கற்றவர்களுக்கு உண்டான கதிர் பொறுக்கிற வேலை, அந்த வேலையை ரூத்து செய்தாள் என்று பார்க்கணும் இல்லையா? மனத்தாழ்மை வந்தது. அந்த மனத்தாழ்மை வந்ததுனால அவள் என்ன செய்தாள்? மேன்மையான உயர்வை கண்டாள். ரூத்துவின் மூலமாக போவாஸ், போவாஸ் அதுல ஈசாய், ஈசாயின் மூலமாக தாவீது, தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்று சொல்லிப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்த செய்றாங்க, கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருந்தால் உயர்வை. அதனாலதான் மனத்தாழ்மை மிகவும் அவசியம். அதான் முழு மனதோடு கத்தனை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். முழு மனதோடு என்ன செய்தார்? அவர் தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். மனசார அடிக்கிறவனுக்கு கண்ணத்தை கொடுத்தார். மனசார அடிக்கிறவனுக்கு என்ன செய்யறாங்க? சிலுவையில் அடிக்கிற கையை விரிச்சு கொடுத்தார். மனசார கொடுத்தார். அப்போ மனத்தாழ்மை. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினால ஆண்டவர் என்ன செய்தாருங்க? பாதாள பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவர் எல்லா வானங்களுக்கு மேலாக பிதாவாக தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கணம் நிச்சயமா நமக்கு உண்டு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவனுக்காக பாடுகள் சகிக்கும் பொழுது முழு மனதோடு பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாம் அன்பு கூர்ந்தால் அந்த பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவர் மகிழ்ப்படுவார். அவ்வளவுதான் வேதம் சொல்றது. மன மகிழ்ச்சி இருதயத்தில் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற செய்வார். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆகிறது, அவரும் இருதயத்தில் வேண்டுதல்களை என்ன செய்வாங்க? அப்ப மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா எப்படி? ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியா இருக்கிறது, பைபிளே வாசிக்கிறது இல்லை, பிரசங்கம் கேட்கறதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்கள சொல்லலாமா? இப்படி அவங்க முழு இதயத்தோட அன்பு கூறுவதால் சொல்ல முடியுமா? இவங்க கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்க சொல்ல முடியுமா? மன மகிழ்ச்சியா இருந்தாலே என்ன செய்வாங்க? வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆவல் உண்டா? அதனால வேதம் என் மன மகிழ்ச்சி இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது? சரி, பைபிள் தான் வாசிக்க முடியல, பிரசங்கத்தையாவது நல்லா கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பிரசங்கத்தை கேட்டாலும் சிலர் என்ன செய்யறாங்க? சீக்கிரமா அந்த பாஸ்டர் முடிக்க மாட்டாரா? அடுத்தது அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அதுக்கு போகணும், இது போகணும், அது கவனமா கேட்கறது இல்லை பிரசங்கத்தை. நிறைய பேர் எங்காவது மைண்ட் வச்சுட்டு என்ன செய்யறாங்க? சில கட்சி பார்த்துருப்பாங்க, எங்கேயாவது திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஆள் வேற வருவாரு, அது நடக்குது. நிறைய மைண்ட்ல பல போராட்டம் ஓடிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நிலவரத்திலே அவர்களுக்கு அந்த வசனம் புரியாது. வசனம் புரியாது. நம்ம சர்ச்சை விட்டு வெளியில் போறது கூட ஆண்டவர் வந்து பரவாயில்ல போகலாம், ஆண்டவர் வரலாம், வீட்டுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், பல அலுவலகத்துக்கு போகலாம். அந்த ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவரோடு போகலாங்கிற எண்ணத்தோடு இப்ப என்ன சொல்லுகிறாரோ அதை கவனிக்க முடியாது. நம்முடைய இருதயத்தை என்ன செய்வது? தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும், நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி இருக்கிறவர்கள் ஆராதனை காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களிலே முதலாவது ஆர்வமாய் இருப்பார்கள். அதான் முழு மனதோடு கர்த்தருடைய நாமத்தை அன்பு கூறுவது. ஆராதனை நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைக்கிறார். இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சா? வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. நான் நினைக்கிறேன் 4 நாளைக்கு அப்புறம் ஓய்வு நாள் வச்சிருக்கோம். ஆண்டவர் 4 நாளுக்கு அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கோம். வாரத்துல மொத்தம் 4 நாள், 7 நாளுக்கு பதிலாக 4 நாளா இருந்திருக்கணும். அப்படின்னா 4 நாளைக்கு ஒரு டைம் சேர்க்கணுமோ சர்ச்சுக்கு வந்துட்டு போவோம். இப்போ 7 நாளைக்கு ஒரு டைம் வரும்போதே சிலருக்கு எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை வேற வந்துருச்சு, அந்த வேலை நிக்குது, இந்த வேலை நிக்குது, சர்ச்சுக்கு வேற போகணும், மழை வேற பெய்யுது, பைபிளை தேடணும், எத்தனையோ போராட்டமாக டைம் வேற ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்கிறாங்க. டென்ஷன் ஒரு சந்தோஷம் இல்லாமல், மனமகிழ்ச்சி இல்லாமல் வந்து ஆராதிக்கும் பிரயோஜனம் ஆர்வம் இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது ஆலயத்துக்கு வருவதில் டென்ஷன் உண்டாகக்கூடாது. ஆலயத்துக்கு வர்றதுல விருப்பம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வேற வந்துச்சா அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா சீக்கிரம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டும். சரியா? அதனாலதான் இது மனமகிழ்ச்சி நாள் என்று ஏசாயா 58:13 சொல்லுகிறது. ஏசாயா 58:13 ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவாயாக. அப்படி நினைச்சாக வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கர்த்தர் வழிவகை செய்வார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை துக்கத்தோடு வரும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அங்க போயிருக்கலாமே, இங்க போயிருக்கலாமே, லாக்டவுன் இருந்தா நல்லா இருக்கும். சிலருக்கு லாக்டவுன் இருந்தா சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜாலி எப்ப வேணாலும் எழுப்பலாம், எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், இஷ்டத்துக்கு இருக்கும். இதுதான் டைமுக்கு எந்திரிக்கணும், டைமுக்கு சர்ச்சுக்கு வரணும், டைமுக்கு வரைக்கும் 2 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் உட்காரணும். சீக்கிரமா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ இது கூட நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. இவர்கள் முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறான்னு சொல்லவே முடியாது. அப்போ ஆராதனை காரியம் கர்த்தருடைய பிரகாரங்களை எல்லாம் நாம் ஆர்வமாய் தேடும் பொழுது மாத்திரமே முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. மனத்தாழ்மையா இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். சில நேரத்தில் நாம் செஞ்ச குற்றத்தை என்ன செய்ய வேண்டுங்க, மனஸ்தாபப்பட வேண்டும். ஐயோ தப்பு செஞ்சிருக்க கூடாது,
ஆண்டவரை இதை மன்னிச்சுங்க, இனிமேல் தப்பு செய்யாதபடிக்கு என்னை காத்தருள்வீராக. மனசாட்சியோடு பேச வேண்டும், மனதுருக வேண்டும். முழு மனதோடு ஆண்டவருக்கு அன்பு கொடுக்கிறவர்கள் மனதுருக வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம் என்ன செய்வாங்க? கட்டாயம். அதான் மனதுருகுனா தான், மனசு இறங்கினாதான் உதவி செய்ய முடியும். இப்படி ஆண்டவருடைய காரியங்களில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுங்க? இருக்க வேண்டும். மனத்தாழ்மை உடையவன் கனமுடையவன் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 29:23 பார்க்கும் பொழுது, முழு மனதோடு அன்பு கூறுகிறவர்கள் மனத்தாழ்மையா இருப்பார்கள், அவர்கள் கனமுடையவர்கள். இப்போ 4 பேர் கேவலப்படுத்தலாம், அதை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் கர்த்தர் கனப்படுத்த மாட்டார். அவமானப்படுத்துறாங்க பாருங்க, சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு பேசாம கண்டிக்காம விட்டுருப்பாரு. அன்று முதல் கொண்டு கர்த்தருடைய உயர்த்த ஆரம்பிச்சுவார். நீ என்ன அப்படி போய் பேசுற? நான் யார் தெரியுமா? என்னுடைய படிப்பு என்ன தெரியுமா? என் பண வசதி என்ன தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இதெல்லாம் பேசிட்டு நீ எப்படி என்ன அப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னோம்னா வருஷம் கூட பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் வாங்கிட்டு தான் இருப்பேன். மனத்தாழ்மை உள்ளவன் கனமுடையவன். மனத்தாழ்மை உள்ளவர்கள் பேச்சு கேட்பார். ஏளன பேச்சுக்கள், எல்லா விதமான அவமானங்கள், நிந்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள். தாவீது அப்படிதான். ராஜாவானதுக்கு அப்புறம் சீமேயி என்பவன் மண்ணை வாரி அவன் மேல தூற்றி நீ நாசமா போயிருவேன்னு சொல்லி அவனை பல வார்த்தைகள் சொல்லி தூஷித்தான் என்று பார்க்கிறோம். அப்ப என்ன செஞ்சான் தாவீது? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னானா? இல்ல, அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் தூஷிப்பதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நன்மை தான் செஞ்சார். தாவீதுக்கு எப்படி நன்மை செஞ்சார்? அவன் பிள்ளைகளில், அவன் தலைமுறைகளில ராஜாக்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவே தாவீதின் சந்ததியில்தான் வந்தார். மனத்தாழ்மை இருந்தார். சீமையை தூசிக்கும் பொழுது அவன் ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டார். நாமளா தான், நான் ராஜா என்னையவே நீ போய் இவ்வளவு அவமானம் பேசுறியா, கேவலம் பேசுறியா, நீ எல்லாம் இந்த நாட்டில் இருக்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட செயலை தாவீது செய்யவில்லை. இந்த மனத்தாழ்மை. யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க, எப்படிப்பட்ட மனத்தாழ்மை இருக்கு. மனத்தாழ்மை உள்ளவர்கள் கனமடைவார்கள். யோசேப்புவை தன்னுடைய சொந்த சகோதரர் குழியில தூக்கி போட்டாங்க. அந்நிய நாட்டில் 20 வெள்ளிக்காசு விற்றார்கள். அடிமை வேலை செய்தான். அடிமை வேலை செய்த இடத்துல தவறே செய்யாமல் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எங்க போய் சொல்வது அவனுடைய நியாயத்தை? யாரும் கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க யாரும் இல்லாங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நீதிபதிகளோ வக்கீல்களோ யாரும் கிடையாது. கோர்ட்ல கர்த்தர் குடித்த நேர வரைக்கும் ஜெயில் இருந்தா பாருங்க. அந்த ஜெயில் அவன் இருந்த பொழுது ஆண்டவரே கனப்படுத்தினார். மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டார், கனவீனப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த யோசேப்பு கர்த்தரால் வைக்கப்பட்டு ராஜ சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து எகிப்து நாட்டில கிரீடம் வைக்கப்பட்டவன். ராஜாசனம் கிடைத்தது. அல்லையா? அதனால இவன் எதிர்ப்பு எங்கேயுமே என்ன செய்யுங்க தெரிவிக்கல. அப்படிப்பட்டவர்களுடைய கண்களுக்கு முன்னாலே கர்த்தர் கனப்படுத்தினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனத்தாழ்மை உள்ளவனும் அவன் கனமடைவான் என்று பார்க்கிறோம். அல்லையா? அப்ப முழு மனதோடு கர்த்தருக்கு அன்பு கூறுகிறவர்கள் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு அவமானங்கள் வரலாம், கேவலமான வார்த்தைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்கள்? கனப்படுத்தி உயர்த்துவார். அதிலே சொல்வார்களா? ஆகவே தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற கனம் வேண்டும் என்றால் அவசரப்படக்கூடாது. சில நேரத்தில் லேட்டா யோசேப்பின் வாழ்க்கை என்ன ஆச்சுங்க? மிகுந்த கால தாமதமாகிதான் கனப்படுத்தப்பட்டார். அப்ப யாரு முன்னால கனப்படுத்தப்பட்டார்? யார் கனவீனப்படுத்தினார்களோ, அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாலே என்ன செய்தார்? கனப்படுத்தப்பட்டார். அதே சகோதரருக்கு முன்னால, அதே எகிப்து நாட்டில எந்த போத்திபாருடைய அந்த வீட்டில இருந்து செய்யாத ஒரு காரியத்தை தவறு செய்ததாக ஜெயிலுக்கு கூட கொண்டு போனாங்களோ, அதே தேசத்தில் வச்சு அவங்க கண்ணு முன்னாலேயே கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. நமக்கு என்ன வேண்டுங்க? இயேசுநாதர் கிட்ட முழு மனதோடு அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அவமானங்களை பெருசா நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்வார்களா? அப்போ மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவர்களாய் அன்பு செலுத்த வேண்டும் என்று எபேசியர் 4:2 சொல்லுகிறார். அதனாலதான் எத்தனையோ பேர் எனக்கு நாசமோசங்கள் உண்டாக்கி, சொந்த சகோதரர் நாசமோசம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நிருபங்களில் சொல்லப்படுது, எத்தனையோ பேர்களால் எனக்கு அவமானம் வந்தது, ஆனாலும் மனத்தாழ்மையோடு கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யூதர்களால் நாசமோசம் வந்தது, நம்பினர்களால் நாசமோசம் வந்தது, சகோதரர் சொந்த சகோதரர் நாசமோசம் வந்தது, தீமை செய்தார்கள். இத்தனை காரியத்தின் மத்தியில நான் மனத்தாழ்மையோடு தேவனை சேவித்தேன், ஆண்டவர் ஊழியம் செய்தேன் என்று சொல்கிறார். அப்படி செய்ய முடியுமா? இப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னால் இன்னும் ஆண்டவரோட சரியா அன்பு செலுத்தவில்லை என்று அர்த்தம். வேறத்தில் அன்பா இருக்கிறவன் கற்பனைகள் கை கொள்ள கடவுள். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட விதத்திலாம் கை கொள்ளாத மனுஷன் ஆண்டவரை இன்னும் நேசிக்கவில்லை என்று அர்த்தமா இருக்கு. ஆண்டவரை நேசிக்காமையா ஆராதிக்கிறோம், சர்ச்சுக்கு வருகிறோம், கணிக்க தருகிறோம். ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவரை முழு யுத்தியத்தோடு அன்பு கூற வேண்டும்,
முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும், முழு மனதோடு என்ன செய்ய வேண்டுங்க, கடைசியாக முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அடுத்தது என்னதுங்க, முழு பலத்தோடு. பலம் என்று சொல்லுவது சரீர உழைப்பு. பலம் என்று சொல்லுவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கு. இந்த பலத்தை வச்சுட்டு சண்டை போடுறாங்க, கிலோ கணக்கில் சாப்பிடுறோம். இந்த பலத்தை சாப்பாட்டு போட்டி வச்சு என்ன செய்யறாங்க, ஏதோ சொல்றாங்க 5 கிலோ ஒருத்தர் சாப்பிட்டான் அப்படிங்கிற பேப்பரையெல்லாம் வருதுல்ல, 25 புரோட்டா சாப்பிட்டான், நிறைய போட்டி. சண்டை போடுறதுல இந்த பலத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. தீமை செய்கிறதுக்கு சரீரத்தை என்ன செய்யறாங்க, ஒருத்தர் வேண்டாத வெறுக்கலாம கட்சி எடுத்து குத்துறது பலம். இப்படி எல்லாம் பிசாசு உன் பலத்தை பிசாசு பயன்படுத்துகிறான். ஆனால் நம்முடைய பலத்தை கர்த்தருக்கு பயன்படும்படியாக கொடுக்க வேண்டும், சரீர உழைப்பை. அப்ப யோசித்து பாருங்க, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பா, வேதத்துல பார்க்கிறோம், திருப்பி போடாத அப்பா அப்படின்னா அறவேக்காடு. அறவேக்காடு அதாவது ஒழுங்க ரட்சிக்கப்படல, உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. அது எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பா என்று சொல்லிட்டு அவனுடைய பலத்தை அந்நியர்கள் தின்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்றது பார்க்கிறோம். அந்நியர்கள் என்ன செய்யறாங்க, தின்கிறார்களே. அப்படின்னா நம்முடைய பலத்தை யாருக்கு உபயோகப்படுத்த வேண்டும், தேவனுடைய நாம் மகிமைக்காக பிரயோகப்படுத்த வேண்டும் நம்முடைய பலத்தை. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது சரீர உழைப்பையும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதுதான் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தாவீது தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நடனம் பண்ணுவது சொன்னால் நடனம் பண்றதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதற்காக பலத்தை செய்யறதில்லைங்க, கொடுக்கிறது. இந்த நடனம் என்று சொல்வது எதை குறிக்கிறது கேட்டால் சரீரத்தினுடைய பலனை தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக கொடுப்பது, அந்த முழு பலத்தோடு அங்க கொடுப்பது. இங்க நடக்கிற காரியம் என்ன, தாவீது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலட்டி வீசிட்டு ஏபோத் வஸ்திரத்தை என்ன செய்தான், சணல் வஸ்திரத்தை, அந்த சணல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் நடனம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்போ ராஜ வஸ்திரம் போயிடுச்சு, தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தினான் என்றுதான் பார்க்கிறோம், தாழ்வுள்ள வஸ்திரம். ஆனா இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவ மேடைகளிலே டான்ஸ் நடக்குது, காஸ்டியூம் ட்ரெஸ், நல்ல அலங்காரங்கள், அலங்கார விளக்குகள், தாழ்வு கிடையாது. மேட்டுமையான ஜொலிக்கிற சில காரியங்களை வைத்து தங்களை மிகைப்படுத்தி காண்பித்து என்ன செய்கிறார்கள், கருப்பார்க்கிறவங்களை சிறப்பார்க்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, மேக்கப் போட்டு காமிச்சு அப்படி டூப்ளிகேட்டான ஒரு காரியத்தை செய்து என்ன செய்கிறார்கள், பலத்தை கொடுத்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி அல்ல, இது பலத்தை கொடுப்பது என்று சொல்வது நம்முடைய உழைப்பை கொடுப்பது. முழு பலத்தோடு நடனம் பண்ணினான். இது பாருங்க, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே உடன்படிக்கப்பட்டு இருந்தது. அது தாவீது நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது கொண்டு வந்த பொழுது எத்தனையோ வருடங்களாக பல இடங்களில் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டு கடைசியாக ஓபேத் ஏதோமின் வீட்டில் அந்த பெட்டி இருந்த பொழுது ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே இருந்து தாவீது நகரத்துக்கு வர வேண்டும். அந்த மகிழ்ச்சியில அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வது என்ன, இன்னைக்கு இயேசுவே உடன்படிக்கை பெட்டி, புதிய உடன்படிக்கை ரத்தத்தை நமக்காக செஞ்சு அவரை நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். நீ என்னுடையவன், நித்திய ஜீவன் உனக்காக தருகிறேன், என்னோடு கூட நித்திய ஜீவன் உலக வைத்து சொல்லி அந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்தை செஞ்சு நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி, இன்றைக்கு புதிய உடன்படிக்கை ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவே நமக்குள்ள இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு இருதயத்திலே வாசம் இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. அப்ப நமக்குள்ள இயேசு இருந்தால் நமக்கு என்ன உண்டாகும், சந்தோஷம், பலன், மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகும். அந்த மகிழ்ச்சியில ஆண்டவருக்காக எதனால செய்ய அர்ப்பணிக்கும். டான்ஸ் ஆடுறதுன்னா நடனம் பண்றதை குறிச்சு சொல்ல, ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க என்ன செய்வாங்க, மனப்பூர்வமாய் எதையும் செய்வாங்க, ஊழியத்தை செய்வாங்க, சுவிசேஷ அறிவிப்பாங்க, எது வேணாலும் செய்வாங்க ஆண்டவருக்காக. காணிக்கிற கஷ்டங்கள் கொடுக்கல, முகம் போடாது, ஆண்டவர் சமூகத்துல அது சரீர உழைப்பு. சரீர உழைப்பை காணிக்கையாக தசமா கொடுப்பது என்பது மனப்பூர்வமாய் முழு பலத்தோடு கூட கொடுப்பது, பலத்துல. அதனாலதான் நம்முடைய சம்பாத்தியத்துல நம்முடைய பலத்தை வச்சு சம்பாதிச்ச ஒரு தொகையை கர்த்தருக்கு கொடுப்பதிலே என்ன செய்யக்கூடாது, முகம் போனவே கூடாது. அதனால தேவ பிள்ளைகளை வேதத்துல பார்க்கும் பொழுது தாவீது ஒரு முறை வேதத்துல பார்க்கிறோம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல சம்பவங்கள் இருக்கிறது, நீங்கள் வீட்டில் வாசி பார்க்கலாம். அங்க தாவீது ஒரு தவறு செய்கிறார், யுத்த வீரர்களை எண்ணி பார்க்கிறார், அதனால் கொலைவை வருகிறது, வாதை வருகிறது, வாதை நிறுத்தப்பட வேண்டும், தீர்க்கதரிசி சொல்கிறார். உடனே வாதை நிறுத்தப்படுவதற்காக நீ பலி செலுத்து சொல்லப்பட்டது. உடனே பலி செலுத்தும்படியாக என்ன செய்கிறார், அங்க எபூசின் ஆகிய ஒர்னான் என்ற ஒரு மனுஷன் வந்து போகிறார். அங்க போய் பலி செலுத்துவதற்கு இடம் வாங்க வேண்டும், காளை வாங்க வேண்டும், விறகு வாங்க வேண்டும், இதெல்லாம் விலை கொடுத்து
ஒரு நாளை பார்த்து ராஜா சொல்லுகிறார், நான் என்னுடைய தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு கொஞ்சம் இடமும் ஒரு காளையும் விறகுமாக நான் விலை கிரயம் செலுத்தும் இடத்துல வாங்க வந்தேன். ராஜாவே, இதை நீர் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உமக்கு இலவசமா எல்லாம் தருகிறேன், இடத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அவன் ஒரு நாளுடைய சொந்த இடத்தை ஒரு பிரஜாத மனுஷன் ராஜாவுங்கிறதுனால அவன் என்ன செய்த, இலவசமா கொடுத்து சொல்லி இடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், கவலையும் தருகிறேன், விறகும் எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த பணமும் கிரயமும் என்ன செய்ய வேண்டாம், இதுக்கு அவன் கொடுக்க வேண்டாம். நாமளா என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே நம்ம ராஜாவுங்கிறதுனால ரொம்ப மதிக்கிறான் இந்த மனுஷன், பிரஜாதி மனுஷன், பரவாயில்ல இந்த மரியாதை வச்சுக்கிறது நல்லதா, சரி சரி கொடு, இடத்தை கொடு, காளை கொடு, ஒன்னு 2 காளை கூட ஒன்னு வீட்டுக்கு பிடிச்சிட்டு போற நம்மளான்னு சொல்லியிருக்கோம். ஆனா தாவீது என்ன செய்கிறார், அப்படி அல்ல. வசனத்துல பாருங்க, 1 நாளாகும் 21:18 எபூசிமாகிய ஒன்னாம் களத்துல போகிறான். 24வது வசனத்துல பாருங்க, தாவீது ராஜா ஒரு நாளை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் அப்படிங்கிறான். இல்லையா? இப்ப தாவீது ராஜா காசு இருக்கிறதுனால கிடையாதுங்க, ஓசியில தரனாலும் கிடையாதுங்க, எந்த ஆராதனையும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆராதனைக்கு என்னுடைய கிரயம் ஒன்று இருக்க வேண்டும். கிரயம் இருக்க வேண்டும். கிரயம் இல்லாமல் ஆண்டவர் ஆராதனை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார். பலி செலுத்துவதாக இருந்தாலும் நம்முடைய கிரயத்தை செலுத்திவிட்டு ஆராதனை செய்தால், அதனாலதான் முழு பலத்தோடு கூட என்னுடைய சரீர பலத்துல சம்பாதித்த பணத்துல தசமபாகங்களாக, காணிக்கைகளாக அல்லது வேற ஏதாவது பொருத்தனைகளாக நாம் கொடுத்து திருச்சபை வளர்ச்சி பணிகளில நம்மையும் நினைத்துக் கொண்டு இந்த சபையினுடைய வளர்ச்சியில எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை அறிந்து நம்முடைய பலத்தை என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து. அதனாலதான் நான் ஏன் பலத்தை சம்பாதிச்சு பணம், நான் ஏன் பலத்தை உண்டாக்குற பணம், எனக்கு சரீர பலம் இருந்தது, எனக்கு அறிவு இருந்தது, நான் நல்லா படிச்சேன், நான் நல்லா திறமையா சம்பாதிக்கிறேன், நான் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, வேதம் சொல்லுது உலகம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தவர் தேவன். சொல்லுங்க, கருத்தை கொடுத்தவரும் தேவன், வேலையை கொடுத்தவரும் தேவன், பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்ததும் தேவன். அவர் கொடுத்தது அவருடையதை அவருடைய நாம மகிமைக்காக ஒரு தொகையை செலுத்துவது முழு பலத்தோடு அன்பு கூறுவதற்கு சமமாயிருக்கு. அப்போ கர்த்தர் பலம் கொடுத்தார், அந்த பலத்துல சம்பாதிச்சேன். அப்போ முழு பலத்தோடு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய், ஆராதனை செய். ஒண்ணுமே தராம ஆராதனை செய்வதால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு என்ன செய்ய வேண்டுங்க, ஆண்டவரத்துல அன்பு வர வேண்டும். இப்படி செய்கிற அன்புக்கு தான் என்ன கேட்டீங்கன்னா பூரணமான அன்பு. இந்த பூரணமான அன்பு பயத்தை புறமே இந்த மாதிரி 4 விஷயத்துல நீ அன்பு கூர்ந்து ஆண்டவர் ஆராதிச்சுப்பாரு, அன்பு கூர்ந்து பாரு, நிச்சயமாய் எந்த பயம் இல்லாமல் வாழ்வதற்கு கத்துக்கு வேலைப்பாரு. அல்லது எந்த பயம் இல்லாமல் வாழ்வதற்கு கத்து செய்வாங்க. அதனாலதான் 1 யோவான் 4:18 பூரண அன்பு பயத்தை புறமே தாழ்வு. எபேசியர் 1:4 சொல்லுகிறோம், பார்க்கிறோம், நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பிலே எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்காக. இன்னும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று கேட்டால், எபிரேயர் 10:24 சொல்கிறது, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். அன்புக்கும் நிறைய பேர் என்னன்னா அன்பு செலுத்தினா பார்த்தாங்க, அன்புனா வெறும் வாயில சொல்றது அன்பு அல்ல. அன்பு என்பதுங்க அன்பு செலுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும். அதான் அன்புக்கு அடையாளம். ஒண்ணுமே செய்யாம ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவத்திலே இருந்திருந்தா என்ன செய்ய முடியாது, கட்டாயமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. ரட்சிக்கிறேன்னு சொல்லுகிறவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார், பூமியில நம்மை போல வாழ்ந்தார், அவர் அடிக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், அவர் தன்னை கொடுத்தார், கிரிகளை செய்தார், அவர் பரிகாரம் செலுத்துவதற்கு எல்லா வேலையும் செய்து கொடுத்தார். அதனால நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய மரணத்தினால் அவருடைய ஜீவனினால் நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். பார்க்கலாம். ஆகவே தேவசனத்தில் இருக்கிற அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் என்ன செய்ய வேண்டுங்க, ஏவப்பட வேண்டும். இப்படி சொல்லுங்க, முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும், கைகளை வச்சு முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும், முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும், முழு மனதோடு அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு. ஆமா, என் பலத்துக்கு திராணிக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து ஆண்டவர்கள் அன்பு கூர்ந்து, இது அன்பின் பிரயாசம் கொடுப்பது என்பது. அதையும் சிலர் தடுக்க கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, அவ்வளவு உடம்பு கொடுக்காத. சிலர் நீ இப்ப தம்பி தரா நீ தடுத்தா தான் இருக்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கொடுக்க கூட உற்சாகப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த. நீ கொடுக்காட்டி கூட இன்னொருத்தர் என்ன செய்ய வேண்டும், நானே கொடுக்கல நீ எதுவும் கொடுக்குற அப்படி என்ன செய்யக்கூடாதுங்க
சொல்லக்கூடாது. இது தேவனுடைய மகிமை எல்லாம், ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை எல்லாம் அந்த மனுஷன் பிசாசின் மூலமா என்ன செய்ய, அந்த மனுஷனால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முழு பலத்தோடு கட்டடத்தில் என்ன செய்ய பண்ணுங்க. இப்படிப்பட்ட அன்புதான் திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8 பார்க்கிறோம். அன்பு திரளான பாவங்களை, எப்படிப்பட்ட அன்பு? பூர்ணமான அன்பு. அந்த பூர்ணமான அன்பு எதை குறிக்கிறது? முழு இதயத்தோடு அன்பு கூறுவது, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது, முழு மனதோடு அன்பு கூறுவது, முழு பலத்தோடு அன்பு கூறுவது. இதெல்லாம் சேர்ந்துதான் பூர்ணமான அன்பு. இந்த பூர்ண அன்பு பயத்தை நீக்கும். இந்த அன்பு திரளான பாவங்களை நீக்கிவிடும். 3 நிச்சயமாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரத்துல சரியான அன்பு செலுத்த இத்தனை நாளும் 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, ஆனால் 4 காரியத்திலும் சரியான அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. இனிமேல் ஆகலும் இந்த 4 விஷயத்தை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய் அர்ப்பணிப்போம். எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்த தேவநாமத்தை கனப்படுத்துவோம். கர்த்தர் மெய்யாக இருந்த தேவன்.